Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இது வரைக்கும் ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம், லவ் ஜிஹாத் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் திருச்செந்துறையில் கோயில் நிலம் வக்ஃபுக்கு தான் சொந்தமானது அப்படின்ற ஒரு சர்ச்சை எழுந்தபோது இது லேண்ட் ஜிஹாத் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த டேர்மையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் புதுசாக கார்ப்பரேட் ஜிஹாத் அப்படின்ற ஒரு வார்த்தை தற்போது இந்தியா முழுக்கவும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. அது என்ன கார்ப்பரேட் ஜிஹாத் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் ஒரு ஐடி நிறுவனம் செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இந்த ஐடி நிறுவனத்தில் பணிபுரிஞ்சுட்டு வராங்க. கடந்த மார்ச் மாதம் இந்த ஐடி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர்களுக்கு பணியிடத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் தராங்க. இந்த புகாரை எடுத்து காவல்துறையும் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணிவிட்டு அது தொடர்பாக அவர்கள் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் விசாரணை நடத்தும் போது தான் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியாகுது. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பெண்மணி மட்டும் பாதிக்கப்படலை. இந்த பெண்மணி மாதிரியே நிறைய பேர் அந்த ஐடி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே ஹிந்து பெண்கள் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தில் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த டீம் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. அந்த டீம் லீடர்ஸோட வேலை என்னவா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனத்தில் புதுசாக சேரக்கூடிய ஹிந்து மதத்தை சேர்ந்த இளம் பெண்கள், அதாவது 18லிருந்து 25 வயதுடைய பெண்கள், அவர்கள் மீது கல்ச்சுரல் அட்டாக் நடத்துவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்காங்க. அதாவது ஹிந்து மதம் அப்படின்றது இழிவானது அப்படின்ற மாதிரியும், அவர்கள் கட்டாயமாக பீஃப் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான அழுத்தங்களை அந்த பெண்களுக்கு முதல்ல இவங்க கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் லிப்ஸ்டிக் அணியக்கூடாது, ஹிந்துக்களோட நட்புறவை வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரியான போதனைகளும் வழங்கப்பட்டு இருக்கு. அலுவலகத்தில் மட்டும்தான் இந்த டார்ச்சரா அப்படின்னு பார்த்தா, இவர்கள் செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி இவர்களை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக க்ரூமிங்கும் செஞ்சதாக சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கார்ப்பரேட் அவுட்டிங் அப்படின்ற பேரில் இந்த பெண்களை டூருக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி அழைச்சிட்டு போய் அங்கேயும் இவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்திருக்கு. பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், பெண்கள் மட்டும் பாதிக்கப்படலை, சில ஆண்களும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக பாதிக்கப்பட்டதாக புகார் அளித்திருக்கக்கூடிய ஒரு ஆண் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்னுடைய மதத்தை இவர்கள் இழிவுபடுத்தினாங்க, ரெண்டாவது நான் கட்டாயமாக நமாஸ் செஞ்சே ஆகணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புகார் கொடுத்துருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அழுத்தங்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்த இந்த டீம் லீடர்ஸ் எல்லாருமே ஒரு நெட்வொர்க்காக இயங்கியிருக்காங்க அப்படின்றது தான். இப்படி இவர்கள் நெட்வொர்க்காக இயங்கினதுனால தான் திட்டமிட்டு இவர்கள் பிற மதத்தினர் மீது ஜிஹாதை செய்துள்ளார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மகாராஷ்டிராவை சேர்ந்த அமைச்சர்கள் முன் வச்சிருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் குற்றவாளிகள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டால் எடுக்கலை அப்படின்றதா உண்மை. காரணம் என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்க தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, ஹெச்ஆரும் இவர்கள் டீமை சேர்ந்த ஒரு நபர் தான், ஒரு பெண்மணி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ப்பரேட்டில் இதுதான் கல்ச்சர், அதனால நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பாதிக்கப்பட்டுட்டோம், எங்களை கல்யாணமாவது பண்ணிக்கோங்கன்னு யார் இவர்களுக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களையே போய் பெண்கள் அணுகும்போது, நீங்கள் மதம் மாறினாதான் நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னும் இவர்கள் மிரட்டியிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையை அணுகி புகார் கொடுக்க, அதன் பிறகு இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கு வெளியில் தெரிஞ்சிருக்கு. இதையடுத்து அந்த ஐடி டீமில் பணிபுரிஞ்சுட்டு இருந்த ஆசிஃப் அன்சாரி, ஷாஃபி ஷேக், ஷாருக் குரேஷி, ராசா மேமன், தாசிஃப் அட்டார், தானிஷ் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு பலரை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் விடுத்திருக்கார். இந்த சம்பவம் மகாராஷ்டிரா மட்டும் இல்லாது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நினைக்கும் பயங்கரவாதிகள் முன்ன மாதிரி ஆயுதம் ஏந்திய போராட்டங்களில் மட்டும் ஈடுபடுறது கிடையாது. மாறா மக்களோட மக்களாக கலந்திருந்து அவர்கள் மீது கலாச்சார தாக்குதலை நிகழ்த்துவதை ஒரு முறையாக கையாள தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த சம்பவத்தின் மூலமாக சமூக ஆர்வலர்கள் நமக்கு விளக்குறாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.